தமிழ்நாடு அரசின் தாயு மாணவர் திட்டத்தால் கடைக்கோடி மலை கிராமங்களில் வசிக்கும் இருளர் பழங்குடியின முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் சென்றடைந்ததால் அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடி மக்களுக்கு மிகவும் உபயோகமாக அமைந்துள்ளது. வனவிலங்குகள் குறித்த அச்சத்துடன் வாடகை வாகனத்தில் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்க அவர்கள் சிரமப்பட்டு வந்த நிலையில் தாயுமானவர் திட்டம் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நாங்கள் இந்த ரேஷன் அரிசி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 250 ரூபா கொடுக்கணும், ஜீப் பார்க் வாடகை கொடுத்து நான் அரிசி எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த திட்டத்தில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நன்றி. மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்க பல கிலோமீட்டர் தூரம் சென்று வந்த நிலையில் கடைக்கோடி கிராமங்களான உதகை மசினக்குடி, பொக்காபுரம், சொக்கநள்ளி, சிறியூர், ஆனைக்கட்டி, தெங்குமரஹாடா, கரிக்கையூர், குஞ்சப்பனை மக்களுக்கு தாயுமானவர் திட்டம் பெரும் உதவியாக அமைந்துள்ளது. சிறுவரெல்லாம் போய் ரேஷன் கொடுத்து வர்றாங்க. எங்களுக்கும் அந்த மாதிரி ரேஷனும் இங்கே போட்டு கேட்டிருக்கிறோம், தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புது திட்டத்தில் இப்போ முதியோர்களுக்கு வீடு வீடாக கொடுத்துட்டு போகிறேன்னு இப்போ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாரும் கொடுத்து எங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்தேன்னா எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாயுமானவர் திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ள இருளர் மக்கள் தங்கள் கிராமங்களுக்கு நடமாடும் ரேஷன் கடை சேவையை தொடங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் ஜி. சிவசாமி.